வணக்கம் மக்களே. அடுத்த விக்கெட் காலி. வைத்திலிங்கத்தை தொடர்ந்து திமுகவுக்கு தாவும் முன்னாள் எம்எல்ஏ. ஓபிஎஸ்க்கு அடுத்தடுத்த ஷாக்கு. டெல்டாவில் அதிமுக பலம் குறைகிறதா? இந்த மாதிரியான பரபரப்பான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியலில் அதிமுகவின் பல்வேறு அணிகளுக்கிடையே நிலவி வரும் அதிகார போட்டிகளுக்கு மத்தியில் பன்னீர்செல்வம் அணியை சேர்த்த முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து திமுகவில் இணைந்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் அணியின் தூணாக விளங்கியவருமான வைத்திலிங்கம் அவர்கள் நேற்று தனது எம்எல்ஏ பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தனது மகன் பிரபுவுடன் சென்னை அண்ணா அறிவாலயம் சென்ற அவர் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்துள்ளார். இந்த தொடர் மாற்றங்களின் அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் அவர்களின் அணியின் ஜெயலலிதா பேரவை செயலாளரும் குன்னம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவுமான ஆர்.டி. ராமச்சந்திரன் அவர்களும் தான் திமுகவில் இணையப் போவதாக அறிவித்துள்ளார். இது குறித்து பெரம்பலூரில் நேற்று செய்தியாளர்களிடம் கூறிய அவர், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி நம்மை மீண்டும் சேர்த்து கொள்ளாத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த மாதம் எங்களிடம் கருத்து கேட்டிருந்தார். இதற்கிடையே டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் மற்றும் வைத்திலிங்கம், சசிகலா ஆகியோரை கட்சியில் இணைக்க வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இந்த சூழலில் வைத்திலிங்கம் எங்களை அழைத்து கலந்து ஆலோசித்தார். அதன்படியே அவர் திமுகவிலும் இணைந்துள்ளார். வரும் 26ஆம் தேதி தஞ்சையில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் வைத்திலிங்கம் தலைமையில் நாங்கள் அனைவரும் திமுகவில் இணைய முடிவு செய்துள்ளோம் என்றும் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் தரப்பு கதவுகளை தட்டியும் பலன் கிடைக்காத நிலையில் ஓபிஎஸ் அவர்களின் அணியைச் சேர்ந்த அடுத்தடுத்த முக்கிய விக்கெட்டுகள் திமுக பக்கம் சாய்வது அந்த அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. மேலும் தஞ்சை மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் இந்த இணைப்பு பாலம் அதிமுகவின் வாக்கு வங்கியில் மாற்றங்களை ஏற்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தகவல்தான் அடுத்த விக்கெட் காலி. வைத்திலிங்கத்தை தொடர்ந்து திமுகவுக்கு தாவும் முன்னாள் எம்எல்ஏ. ஓபிஎஸ்க்கு அடுத்தடுத்த ஷாக். டெல்டாவில் அதிமுக பலம் குறைகிறதா என்ற தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.